சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். அதனால் இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டோம். சரத்குமார் மென்டல் ஆகிட்டே 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க. நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அதை முதல்ல கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கு 150 வயசு வாழ்வு சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், அந்த வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான். ஆனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். அது என்னை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசோட ஸ்டார்டிங் போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா, 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்காய் கொண்டாந்தாங்க, முருங்காய் இருக்கும் கீழே கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். இல்லையா, முருங்காய்க்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு. நான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னார் சார், வாசல் சார் சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்காய் கீரை சாப்பிட்றோம், என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியாக வரல, சாப்பிட்டனால வரலையா, இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. அதனால் யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லது தான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவோம், காய்கறிகளை சாப்பிடுவோம், நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர், அதெல்லாம் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா. நிச்சயமாக கணேஷ்க்கு அப்போ சொல்லணும், டெடிக்கேட்டட் கை, இது வெரி டெடிக்கேட்டட் கை. இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்காக இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. I saw seen him every time that is there in the set. டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா, நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு. புளிக்க பிறந்தது பொண்ணு ஆகாது. அதனால் நிச்சயமாக அந்த டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை இயர்ஸ் டு ஒன்லி நர்ச்சர் த டேலண்ட். நர்ச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்கள் வந்து மற்றவர்கள், உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டராக உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற, அதுதான் வந்துட்டு ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு, சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு, சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆயிடுச்சுனோ, இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து தி வே இட் வாஸ் நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி. அதுதானே பிரதானம். எக்கனாமிக்லி க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சத்யா போயிட்டாரா? மேலே மாடிக்கு வந்துட்டாங்க, கீழே வந்து மேலே பற்றி எனக்கு ப்ரமோஷன் அடிச்சிருச்சு. ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணுன்ற தேவை கிடையாது. இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில். I thank Ravikumar, Vikraman and the entire team for even having thought of me.
சரத் சாரை போய் கேட்கலான்னு நினைச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா அவர் நம்பிக்கை மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் த ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி அ ஹிட். நல்லபடியாக திரைப்படத்தை வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாசார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க, சொன்ன அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நம்ம இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபெயர்மற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடுபடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் பேசிட்டேன். அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்புல இருப்பேன். அப்போ இருந்தேன். அவரோட ஜாவா மோட்டர் சைக்கிள் புல்லட்டா அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம். நான் விக்ரமன் இவர் அவர் ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம். அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா என் குடும்பத்தில் ஒருத்தர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தார். என் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். இன்னைக்கு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை தொடங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை, ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும், அதுக்கு சரியாக இருக்கணும், அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்ரமன் அவர்கள். அவர் இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ளே நிறைய சுமைகள் இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய இல்லத்தரசியாருடைய உடல்நலம், ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும், அவன் வரணும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது. அந்த இதில் வந்து உறுதுணையாக நின்றவர் நம்ம KS ரவிக்குமார் அவர்கள். அதுதான் சொல்கிறேன், உணர்வாளர்கள். ஒன்று, அதாவது என்னதான் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு வராது, அண்ணன் தம்பிகளுக்கு வராது. ஆனால் இந்த உணர்வு வந்து இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தில், ஹிட் லிஸ்ட்டில். அப்புறம் கனிஷ்காவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த மூணும் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கார். நான் ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காக எல்லாம் பேச மாட்டாப்புல. என்ன மனசில் இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படி. ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார். அதே மாதிரி விக்ரமன் சரியாக சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். இன்னைக்கு